வணக்கம் நண்பர்களே. 30 டேஸ் டு பிகம் ஹெல்த்தியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான உணவுப் பொருளை பற்றி. நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கும். பட் இது ரியாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. ஸோ நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு முக்கியமான உணவுப் பொருள், நாம் டெய்லியும் பயன்படுத்துகிற ஒரு பொருள், அது இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாய்சனஸ் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதை விட 99.9% மக்களுக்கு தெரியாத விஷயம், அந்த ஒரு உணவுப் பொருள் கம்ப்ளீட்லி நான் வெஜிடேரியன் அப்படின்னா நம்புவீங்களா? ஸோ அந்த பொருளை பற்றி இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ப்ராசஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ தட் அந்த பொருளை நம்ம எப்படி அதை அவாய்ட் பண்ணி எப்படி ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த உணவுப் பொருளோட பேர் ரீஃபைன்டு ஒயிட் சுகர். எஸ், நம்ம வீட்டில் உப்பு இருக்கோ இல்லையோ, மிளகாப்பொடி இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறது இந்த ஒயிட் ரீஃபைன்ட் சுகர், வெள்ளை சர்க்கரை. ஸோ இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம நினச்ச வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 25 to 30 இயர்ஸில் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, லைக் எப்போ வேணாலும் காஃபி, டீ, ஒரு 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 ஸ்வீட் பண்ணுறோம், இல்லை வாட் எவர் என்னென்ன வகையில் ஒரு ஒரு ஸ்வீட்னர் தேவையோ அதுக்கு நம்ம இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் பெரும்பாலான மக்களுக்கு ஒயிட் ரீஃபைன் சுகர் தான். பட் இந்த ரீஃபைன் சுகர் எப்படி வருது, ஏன் அது வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ், அதோட ஹெல்த் அசர்டஸ்லாம் என்னென்ன நீங்கள் பார்த்துட்டு, ஸோ தட் யூ கேன் டிசைட் வாட் யூ கேன் டூ ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. ஸோ இந்த வெள்ளை சக்கரைங்கிறதோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ், அதாவது கரும்பு சக்கை. அந்த கரும்புல இருந்து எடுக்கிற ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கரும்பு ஜூஸை ஒரு ஹை டெம்பரேச்சரில் கொதிக்க விட்டு, முக்கியமாக குளோரின், இந்த காஸ்டிக் சோடா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீச்சிங் பவுடர், அப்புறம் ஒரு சில வேதிப்பொருட்கள், லெட்ஸ் சே லைக் பாஸ்பரிக் ஆசிட் டு ரிமூவ் தி இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் த ரீஃபைன் சுகர். இந்த மாதிரி ஒரு 6லேருந்து ஒரு 10 கெமிக்கல் பேஸ்டு ஏஜென்ட்ஸை இந்த ரீஃபைன் சுகர் கொதிக்கிறப்போ ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் த எண்ட் ப்ராடக்ட் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியை ஆட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா தே கேன் கால் இட் லைக் போன் சார். அதாவது மாட்டோட எலும்பை காய வச்சு பொடியாக்கி அதை இந்த எண்ட் ப்ராசஸ், இந்த ஒயிட் ரீஃபைன் சுகர் எண்ட் ப்ராசஸ் வர்றப்போ இந்த போன் சாரை ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் அது இட் வில் கோஸ் டு அனதர் ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற இந்த ஒயிட் ரீஃபைன் கிறிஸ்டல் பேஸ்டு சுகர்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற, நம்ம டெய்லியும் எடுத்துக்கிற இந்த ஒயிட் ரீஃபைன் சுகரில் மாட்டோட எலும்பு இருக்குது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னோட நண்பர்கள் வட்டத்தில், இந்த மாட்டோட எலும்பு மட்டும் இல்லாமல் இன்னும் சில சொல்லக்கூடாத ஒரு சில விஷயங்கள், எலும்புகள் கூட ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வெள்ளை சர்க்கரை உண்மையாலுமே 100% வீகன் கிடையாது, உண்மையாலுமே 100% நேச்சுரல் கிடையாது. இது நம்ம டெய்லியும் எடுத்துட்டு இருக்கிற இந்த ஒயிட் சுகர்னால நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி எடுத்த ஒரு இனிப்பு சுவைக்கு தேவையான ஒரு ஒரு ஸ்வீட்னர்ஸ் அப்படிங்கிற, நம்ம அந்த காலத்தில் பனங்கருப்பட்டியோ இல்லை ஒரு 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 அச்சு வெல்லமோ பயன்படுத்தினதோட பயன்பாடு இருக்கு இல்லையா, யூசேஜ் ஆஃப் அ ஸ்வீட்னர், அதை விட இப்போ நம்ம கிட்டத்தட்ட 20லேருந்து 30 மடங்கு நம்ம ஜென்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இந்த ரீஃபைன் ஒயிட் சுகர் ஆட் ஆனாக இருக்குது. அதாவது அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாம் தயாரிக்கிறாங்கன்னா அந்த ஜாமில் இந்த ஒயிட் ரீஃபைன் சுகர் ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது, ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சோகால்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் எடுக்கிற முக்காவாசி ஃபுட் பேஸ்டு வேல்யூ ஆடட் ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஒயிட் ரீஃபைன் சுகரோட அனதர் ஷேப் ஆர் அனதர்
வே ஆஃப் ஆடிங் இன்டூன்னா இந்த கார்ன் சிரப்னு சொல்லலாம், இந்த லாக்டோ சிரப்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர்களில் அவங்க ஆட் பண்ணுற அந்த ஜங்க் ஃபுட்ஸ்க்கு இந்த பேஸ் வந்து இந்த ஒயிட் ரீஃபைண்ட் சுகர் தான். ஸோ நம்ம சாப்பிட்ற மோஸ்ட் ஆஃப் தி ஜங்க் ஃபுட்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த ஒயிட் ரீஃபைண்ட் சுகர் இருக்குது. ஆப்வியஸ்லி நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற நம்ம சோ கால்டு குலோப் ஜாமுன் ஆகட்டும், ஜிலேபி ஆகட்டும், எல்லாத்துலேயும் சக்கரை பாவு எடுக்கிற எல்லா ஸ்வீட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியில் இல்லை 99% ஒயிட் ரீஃபைண்ட் சுகர் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம இந்த ஒயிட் ரீஃபைண்ட் சுகர் நம்ம பாடிக்கு ஒரு முக்கியமான ஒரு 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 கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒயிட் ரீஃபைண்ட் சுகரை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நமக்கு ஆக்சுவலாக நமக்கு தெரியும். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு 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 சர்க்கரை நோய் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு பார்த்தா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நம்ம பெரியவங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு வந்து சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு காமன், ஒரு 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 சளி பிடிக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு, மோசமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் உள்ள இந்த நாட்டு சர்க்கரையை பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறதோட 10-20 மடங்கு பயன்படுத்துறதுனால என்னென்ன ஹெல்த் அசார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நம்மளோட இந்த எலும்பு, இந்த போன் ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த போன் மேரோவை அரிக்கக்கூடிய தன்மை இந்த வெள்ளை சர்க்கரைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த ஒயிட் ரீஃபைண்ட் சுகருக்கு இருக்கு. ஏன்னா அதில் ஆட் பண்ணுற கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படி. ஸோ இது வந்து கேன்சர் வர வைக்க கூட, நம்ம ரெகுலராக இந்த ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் டெய்லியும் அப்படின்னா சொல்லப்போனால் கேன்சர் வரத்துக்கு கூட ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னமும் நிரூபணம் கூட ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க லைக் தே வில் ஈட்டிங் so much of sugar, white sugar. ஸோ இந்த மாதிரி இட்ஸ் லீட்ஸ் டு a lot of health diseases like ஹார்ட் பிரச்சனை வரலாம், மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி முக்கியமாக நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் குறையலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க நம்ம ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமான காரணியாக, பாதிப்பு கொடுக்குற காரணியாக இருக்கிற இந்த ஒயிட் சுகரை நம்ம முடிஞ்சளவு தவிர்க்க பார்க்கலாம். அதுக்கு மாற்றாக இருக்கிற நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட பனங்கருப்பட்டியோ பனவெல்லமோ நாட்டு சர்க்கரை, அதாவது கரும்பு ஜூஸ்லேருந்து எடுக்கிற அன்ரிஃபைண்டாக இருக்கிற நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ, இப்படி அட்லீஸ்ட் அதாவது சுத்தமாக நமக்கு தேவையே இல்லாத இந்த அன்ரீஃபைண்ட் ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம உடம்புக்கு தேவையான அட்லீஸ்ட் ஸ்வீட் யாராருக்கெல்லாம் தேவையோ அதுக்கு மாற்றாக இருக்கிற இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்வீட்னர்ஸை வந்து நேச்சுரல் ஸ்வீட்னர்ஸை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஃபுட்டில். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இனிப்பு சுவையை தவிர்க்க பாருங்கள். அதுலேயும் இந்த ஒயிட் ரீஃபைண்ட் சுகரை எடுத்துக்காதீங்க, ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு உணவு செய்யணும், காஃபி டீ குடிக்கணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஸ்வீட்னர்ஸ் லைக் ஆஸ் ஐ செட், நம்மளோட பனங்கருப்பட்டி, பனவெல்லம், அச்சு வெல்லம், இந்த மாதிரி இயற்கையை உற்பத்தி இருந்து வர்ற அந்த இயற்கை நேச்சுரல் ஸ்வீட்னஸை யூஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த day 1 of 30 days to become healthyல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த வெள்ளைச்சக்கரையை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னரை உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அறிமுகப்படுத்துங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு லீட் அ ஹெல்த்தி லைஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு முக்கியமான உணவுப் பொருளை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். யோஸ் மணிகண்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி.